ஓம் சாந்தி. நாம் குருடருக்கு ஊன்றுகோலாக இருக்கும் ஆத்மா. நாம் சம்பூர்ண வெற்றியாளர் ஆத்மா. நாம் நம்முடைய பிராப்திகளை சதா முன்னால் வைத்திருக்கும் ஆத்மா. இந்த ஆன்மீக மருத்துவமனை நம்மை அரை கல்ப காலத்திற்கு எப்போதும் ஆரோக்கியமிக்கவராக ஆக்கக்கூடியது. ஆகையால் நாம் இங்கே ஆத்ம அபிமானியாகி அமர்கின்றோம். நாம் எந்த சாக்கார ரூபத்தில் அல்லது ஆக்கார ரூபத்தில் இருப்பவரை நினைவு செய்யாமல் இருக்கின்றோம். இது தந்தையின் கட்டளையாகும். ஒரு தந்தையின் நினைவில் இருப்பதால் நம்முடைய பாவ கர்மங்கள் அழிந்து விடுகின்றன. நாம் அனைத்தையும் செய்தாலும் தந்தையின் நினைவில் இருக்கின்றோம். ஆன்மீக தந்தை அனைவருக்கும் ஒருவரே ஆவார். நாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தந்தையை நினைவு செய்கின்றோம். நாம் தந்தையை நினைவு செய்வதன் மூலம்தான் பாவங்கள் பஸ்மமாகின்றது. ஆத்மா அழிவற்றது, ஒருபோதும் அழியாதது. அனைத்து நடிப்புமே ஆத்மாவுடையதாகும். சரீரம் அழியக்கூடியது. ஆத்மாக்களாகிய நாம் அழிவற்றவர்கள். நாம் 84 பிறவிகள் எடுக்கின்றோம். இது நாடகமாகும். உலகம் தமோ பிரதானமாக ஆகும்போது தந்தை வந்து சதோ பிரதானமான சத்தியுகத்தை உருவாக்குகின்றார். பாரதவாசிகளாகிய நாம் தான் பிறகு புதிய உலகில் வந்து ராஜ்யத்தை ஆள்வோம். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான். நாம் இப்போது தந்தையின் அறிமுகத்தை, தந்தை நம்மை 21 பிறவிகளுக்காக படிப்பிக்கின்றார். நாம் இப்போது படித்து எதிர்காலத்தில் மகாராஜா மகாராணியாக ஆகின்றோம். நாடகத்தின் திட்டப்படி புதிய உலகின் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கின்றது. நாம் தூய்மை அடைவதற்காக தந்தையை நினைவு செய்கின்றோம். இப்போது பல பிறவிகளின் சுமை தலைமீது இருக்கின்றது. எனவே நடந்தாலும் சுற்றினாலும் தந்தையை நினைவு செய்கின்றோம். இப்போது ஒரே பிறவியில் நமக்கு ஏறும் கலை ஏற்படுகின்றது. எந்த அளவு தந்தையை
நினைவு செய்தபடி இருக்கின்றோமோ அந்த அளவு நமக்கு குஷி அதிகரிக்கின்றது, சக்தியும் கிடைக்கின்றது. தந்தை குழந்தைகளின் மகிமை பாடுகின்றார். இது அகாலமூர்த்தியின் சிம்மாசனமாகும். தந்தை நமக்கு எவ்வளவு அன்போடு புரிய வைக்கின்றார். நாம் மிக மிக இனிமையானவராகின்றோம். நம்முடைய வாயிலிருந்து எப்போதும் ரத்தினங்கள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நாம் ஞான யோகத்தில் நிறைந்தவர்கள். நாம் பரமாத்மாவுடைய குழந்தைகள். எனவே கண்டிப்பாக அவரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கின்றது. ஒரு சில தந்தைதான் அனைவருக்கும் சங்கதி வழங்கும் வள்ளலாவார். நாம் நமது அதிர்ஷ்டத்தை குறித்த சிந்தனையிலேயே இருக்கின்றோம். எது கிடைத்ததோ அதுவரை நல்லது. நாம் நமக்கு சத்கதி ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி செய்கின்றோம். ஆத்ம அபிமானியாக நாம் ஆகின்றோம். தந்தை எவ்வளவு உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். அவர் வருவதும் பதித்தமான சரீரத்தில்தான், மேலும் பதித்தமான உலகத்தில்தான். ராவணன் முற்றிலும் நம்மை கீழானவர்களாக ஆக்கிவிடும்போது தந்தை வந்து உயர்ந்தவர்களாக ஆக்குகின்றார். நாம் முயற்சி செய்து ராஜா ராணியாக ஆகின்றோம். நாம் நமக்கு மிக நல்ல அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக் கொள்கின்றோம். சுயத்தின் நினைவு, தந்தையின் நினைவு மற்றும் நாடகத்தின் நினைவு, இதில் முழு ஞானத்திற்கான விஸ்தாரம் நிறைந்திருக்கின்றது. இங்கே முக்கியமான விதை தந்தையின் நினைவாகும். பிறகு 2 இலை ஆத்மா மற்றும் நாடகத்தின் முழு ஞானமாகும். இந்த 3 நினைவுகளை தாரணை செய்து ஸ்மிருதி பவ மற்றும் சம்பூர்ண விஜய் பவ என்ற வரதானியாக ஆகிவிடுகின்றோம். நாம் ஞானம் யோகத்தில் சிறந்தவராகி எப்போதும் ரத்தினங்களை வெளிப்படுத்துகின்றோம். நாம் மிக மிக இனிமையானவராக ஆகின்றோம். ஞானம் மற்றும் யோகத்தில் கூர்மை மிக்கவராகி தனக்கும் மற்றும் பிறருக்கும் நன்மை செய்கின்றோம். நம்முடைய உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்கின்றோம். குருடர்களுக்கு
நாம் ஊன்றுகோலாக ஆகின்றோம். 3 நினைவு சுரூபத்தினுடைய திரகத்தை தாரணை செய்யக்கூடிய சம்பூர்ண வெற்றியாளர் ஆத்மா நாம். பிராப்திகளை சதா எதிரிலேயே வைத்து பலவீனங்களை சகஜமாக முடித்துவிடும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.